ஒரு வியாதி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மருந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா ஒரு பிரச்சனை வருது, அதுக்கான சொல்யூஷன் தேடுவோம். டக்குனு அது தீரும். ஆனா பார்த்தீங்கன்னா, அதோட பெரிய பிரச்சனை உடனே அடுத்து பக்கத்திலேயே நிக்கும். நம்மளுடைய நிம்மதி பெருமூச்சு விடுவோம். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்பா! இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்பா! இந்த வியாதி முடிஞ்சிருச்சு. அதோட பெரிய கடன் வரும். இல்லைன்னா அதோட பெரிய வியாதி வரும். அடுத்தடுத்து ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ, நம்மள வந்து என்ன பண்ணும், தெளிய தெளிய அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். 2வது நம்மளுடைய எனர்ஜி வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கல்யாண தடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாண தடை ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆணுக்கோ இந்த கல்யாண மாங்கல்யம் வந்து தடையாக இருக்கும் மெயினா. அது தடையா இருக்குன்னா பெண் சாபம், இல்லைன்னா முன்னோர்களின் பெண் சாபம். இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாபத்தில இது முதன்மையாக கருதப்படும். தடங்கல். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற மாரி இருக்கும். 99.90% வந்து இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்பா! அப்படின்னு பெருமூச்சு விடும்பொழுது, அங்க தான் பார்த்தீங்கன்னா, விடிஞ்சாக்கா அது ஏதோ ஒரு ரூபத்தில அது இல்லாம போயிடும். ஒரு பெரிய பணம் வர மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, டக்குனு இந்த கடைசி நிமிஷத்தில நிக்கிது பார்த்தீங்களா? இந்த சாபம், இந்த பெண் சாபம் தான் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கும். ஏன்னா, பெண் தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய. இப்ப அதில கூடிய சக்தி குறைபாடுல தான் சொல்லுவாங்க. ஒரு சக்தி ஓட்டம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ குடுக்குது. ஆனா, அந்த சாபம் வந்து முன்னாடி நின்னு வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு கேட் போடுது பார்த்தீங்களா? அதான் பெண் சாபம். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் இருக்கும். பெண் சாபத்தில தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த மாரி நீ இப்ப சொன்ன பார்த்தீங்களா ஐடென்டிஃபிகேஷன். ஒரு விஷயம் தீரும், அடுத்தது தொடரும். தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான ஒரு ஐடென்டிஃபிகேஷனா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.